இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எனவே மூலிகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு நம் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்முடைய பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பொதுவாகவே நம்ம எல்லாரிடமும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, குங்குமப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குங்குமப்பூவை பற்றி தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. இன்றைக்கி குழந்தை பிறப்பாகட்டும், இனிப்பு பலகாரங்களாகட்டும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், உடலுடைய பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், பல ஆயிரம் ஆண்டுகளுக்காக நம்ம நாட்டில் இந்த குங்குமப்பூவை நம்ம உபயோகப்படுத்தி வரதை நம்ம பார்க்குறோம். இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது ஒரு சின்ன செடி. அந்த செடியிலிருந்து வளரக்கூடிய பூ, அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் சேர்ந்த அந்த பூக்களை மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். வட இந்தியாவில் குறிப்பாக குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில், காஷ்மீர் பகுதிகளெல்லாம் இந்த குங்குமப்பூ நம்ம ஊரில் எப்படி கோரைப்புல் வளருதோ அந்த மாதிரி கலை செடியாகவே நிறைய வரதை பார்க்க முடியும். கமர்ஷியல் கல்டிவேஷன், அதாவது வணிக ரீதியான ஒரு கல்டிவேஷனும் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். குங்குமப்பூவுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது மருத்துவ குணம், ஆயுர்வேத மருத்துவத்தில் புற்றுநோய்க்கான மிகச்சிறந்த மருந்துகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் முக்கியமான ஒரு இடத்தை இந்த குங்குமப்பூ பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. வெறும் நம்முடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் மட்டும் கிடையாது, நம்மளுடைய அண்டை நாடான சீனாவில் பார்த்தோம்னா மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு உபயோகப்படுத்துகின்ற சீன மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் குங்குமப்பூ மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம். குங்குமப்பூவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த 1 மில்லிகிராம் அளவுக்கு அந்த குங்குமப்பூவை எடுத்து ஒரு 10 மில்லி அளவுக்கு பசு நெய் கொஞ்சம் லேசாக சுட வச்சு அதில் அந்த குங்குமப்பூவை போட்டு அப்படியே ஒரு 5 நிமிடம் வைத்து, அதன் பிறகு அந்த நெய் அந்த குங்குமப்பூவோடு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வேளை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை சீனாவில் புற்றுநோய்க்கு, குறிப்பாக மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிகிச்சையாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் ஒரு படி மேலே போய் பார்த்திங்கன்னா, சீனாவில் புற்றுநோய் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ நம்ம ஊரில் இருக்க மாதிரியே மாடர்ன் மெடிசன் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட அவங்க வழக்கமாக கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி அல்லது மருந்துகள், அறுவை சிகிச்சை எது செய்தாலுமே அது கூட சீன மருத்துவத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த குங்குமப்பூ கலந்த அந்த ஒரு நெய்யை ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நிறைய மருத்துவமனைகளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக், அதே போல் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கான்செப்ட் உண்டு. ஒரு இடத்துல காயம் படுது, அதுக்கு வெளிப்புறமாக பூசக்கூடிய மருந்துகள், அதே போல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காயத்தை ஆற்றுவதற்கு உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லி 2 வகையான கான்செப்ட்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதில் இந்த குங்குமப்பூ மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்க அளவுக்கு மிகப்பெரிய அளவு மருத்துவ வசதிகள்லாம் கிடையாது. அந்த காலத்தில் காயங்களும் விபத்துகளும் மிக மிக அதிகம். போர்கள் ஏற்படும் போது நேரடியாக உயிரிழப்பவர்களை விட அந்த காயங்களால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருந்தது. அப்படின்னா அந்த காலத்தில் காயங்களை வேகமாக ஆற்றுவதற்கும் காயங்களை இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, குங்குமப்பூவை தான் அதற்கு ஒரு மிகப்பெரிய ட்ரக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த குங்குமப்பூ விலை அதிகமான ஒரு பொருளாக இருக்கிறதுனால அரசர்கள், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இவங்களுக்கு காயங்கள் ஏற்படும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குங்குமப்பூவை மிக முக்கியமான ஒரு பொருளாக உபயோகப்படுத்தப்பட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் 1 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது ஒரு 10 மில்லிகிராம் அளவுக்கு அதில் சேர்த்து சிறிதளவு நெய் அல்லது தேன் சேர்த்து அதை நல்லா பசை போல் அரைத்து காயம் பட்டிருக்கக்கூடிய இடங்களில் வெளிப்புறமாக அதை தடவி ஒரு கட்டு போட்டு வைப்பாங்க. நீங்கள் இரவில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ராத்திரி படுக்கும்போது கட்டு போட்டு வைத்து படுத்து காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா அந்த காயம் 80-90% தழும்பே இல்லாமல் மறைந்து போயிருப்பதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலில் ஏற்படுகின்ற காயங்களை, புண்களை ஆற்றக்கூடிய சக்தி இந்த குங்குமப்பூவுக்கு உண்டு. இன்றைக்கு நம்ம அதிகமாக வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வெரிகோஸ் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் டயபெட்டிக் அல்சர் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கவங்க வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாடர்ன் மெடிசன் ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து இந்த குங்குமப்பூவை ஒரு நாளைக்கு ஒரு 500 மில்லிகிராம், அதாவது 1/2 கிராம் அளவுக்கு
சிறிதளவு பாலிலிட்டோ சிறிதளவு நெய்யிலிட்டோ சாப்பிட்டு பாருங்கள், அந்த காயம் ஆறுகின்ற வேகம் மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு இந்த உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள். இன்றைக்கு இந்த உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு 180 பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல் இந்த கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பாக இருக்குது. ஒரு 35 வயதில் ஒரு ஆனுவல் செக்கப் எடுக்க போகிறோம். எடுத்த உடனே ஐயோ உங்களுக்கு ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது, இந்தாங்க இந்த மாத்திரையை இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நம்ம மருத்துவத்துறையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் கூட அந்த மருந்துகளுடைய அளவை படிப்படியாக குறைப்பதற்கு குங்குமப்பூ ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த குங்குமப்பூவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு இதழ்களை ஒரு 250 மில்லிகிராம், அதாவது 1/4 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா பால் வந்து ஒரு சூடான பால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்து அந்த பாலில் அந்த குங்குமப்பூவை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. உங்களோட பால் வெள்ளை நிறத்திலிருந்து மஞ்சளாகவோ அல்லது அடர் மஞ்சளாகவோ மாறி வர்றதை பார்க்க முடியும். அதன் பிறகு அந்த பாலை காலையில் வெறும் வயிற்றில் ராத்திரி படுக்கும்போது அப்படின்னு 2 வேளை சாப்பிட்ருங்க. ஒரு 3 மாத காலம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய இரத்த கொழுப்புகளுடைய அளவு குறைவதை பார்க்க முடியும். உங்களுடைய உயர் இரத்த அழுத்தத்துடைய அளவில் நல்ல கணிசமான மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இது ரெண்டுமே குறைக்கிறத மிக வேகமாக நம்ம செய்ய முடியும். மூன்றாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முகம் அழகாக இருக்கணும், உடல் நிறமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. இளமையாக தோன்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆசை தான். ஆனால் இன்றைக்கு இளமையாக தோன்றுவதற்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வேதியியல் பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு உடலில் கடுமையான பல மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகிறது, பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு கெமிக்கல் இருக்கக்கூடிய எந்த முகப்பூச்சுகளும் அதுக்கு பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய குறிப்புகள் கொடுத்துருப்பதை பார்த்துருக்க முடியும். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பார்க்குறது இல்லை. டிவியில் வரக்கூடிய விளம்பரத்தை பார்க்குறோம், அந்த பொருளை வாங்குகிறோம், உபயோகப்படுத்துகிறோம். அந்த பொருட்களால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்ல பலன்கள் கூட கிடைக்காத ஒரு சூழல் இருக்குது. ஸோ இப்போ இதை குறைக்கக்கூடிய, இதை குணப்படுத்தக்கூடிய, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி குங்குமப்பூவுக்கு உண்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் குளிக்க போகும்போது ஒரு 100 மில்லி எண்ணெயில் ஒரு கிராம் அளவுக்கு குங்குமப்பூ போட்டு அதில் வந்து 1 கிராம் மஞ்சள் போட்டு அந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணுவாங்க. ராத்திரியே அதை சூடு பண்ணி வச்சுட்டு காலையில் அது நல்லா ஆறி அந்த எண்ணெய் முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும். அந்த எண்ணெயை எடுத்து நல்லா முகத்திலிருந்து கால் வரை உடம்பு பூரா நல்லா தடவி 15 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நல்லா அந்த கடலை மாவு அல்லது வந்து வெந்தயம் அல்லது சிறுபயிறு கலந்த அந்த ஒரு கரைசலை உடம்பு ஃபுல்லாக பூசி குளிப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, உடலில் இருக்கக்கூடிய டெட் டிஷ்யூஸ் எல்லாமே நல்லா உடம்பை விட்டு வெளியில் போகும். உடலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறும்போது உடலில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு உடல் நல்ல ஆரோக்கியமாக மாறுவதையும், தோலில் இருக்கக்கூடிய கருமை நிற மாற்றங்கள்லாம் மறைந்து போய் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வயதாகாமல் தடுப்பதற்கும் இளமையை கொண்டு வருவதற்கும் இந்த குங்குமப்பூ ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இதில் பியூட்டி என்னென்னா, இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். இதெல்லாம் கடையில் போய் வாங்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா குங்குமப்பூ இன்றைக்கு வந்து பொதுவாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. சிறிது விலை அதிகமான பொருள் தான், ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்குது. எண்ணெய் காய்ச்ச வேண்டுமா, வீட்டில் காய்ச்சலாம். புற்றுநோய்க்கான மருந்தாக இதை உபயோகப்படுத்துகிறோமா, 10 மில்லி பசுனை 1 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ போட்டு அதில் வச்சுட்டு அதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். உடலில் வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறவங்க இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. மாதத்துக்கு ஒரு முறை கோல்டுக்கு மருந்து, காஃப்க்கு மருந்து, ஆஸ்மாக்கு மருந்து, தோல் நோய்களுக்கு மருந்து, அடிக்கடி மூக்கிலேருந்து தண்ணி வடிகிறது, அலர்ஜிக் சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க, இவங்க எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ஒரு 10 மில்லி பசுனை, அதில் வந்து ஒரே ஒரு 250 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ, மஞ்சள் வந்து ஒரு 1/2 கிராம் போட்டு நல்லா அதை காய்ச்சிட்டு அதை காலையில் சாப்பிட்டுட்டு அவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 3 மாதத்திலேயே உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் கூட நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த குங்குமப்பூவை பொறுத்தவரையிலும் இது விலை அதிகமான பொருளாக இருந்தாலும் நம்மளுடைய உடல் விட, நம்மளுடைய ஆரோக்கியத்தை விட மிக உயர்ந்த விலை எதுவுமே கிடையாது. இதை வந்து வீட்டிலேயே ஒரு உணவாக, ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக தினசரி ஒரு 200 மில்லிகிராம் அளவுக்கு தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டோமேயானால்
நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகத்தில் தீமைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்முடைய பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பை தேடி செல்லக்கூடிய மனிதர்களுடைய கதை என்பது நாளுக்கு நாள் துயரமாகி வருகிறது. வெளிநாடுகளை நோக்கிய இந்த புலப்பெயர்வு என்பது இந்தியாவிலிருந்து பெருமளவிற்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே நடந்து வந்திருக்கிறது. முக்கியமாக 1970களில் நீங்கள் இங்கே இந்தியாவிலிருந்து பெருமளவிலான தொழிலாளிகள் நீங்கள் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கு வேலை தேடி சென்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பொருளாதார சூழல், வேலைவாய்ப்பின்மை, குறைந்த ஊதியமே கிடைப்பது என்கிற சூழலில் வளைகுடா நாடுகளில் அவர்களுடைய பணிச்சுமை என்பது மிக கடினமாக இருந்தபோதும் மிக சவாலானதாக இருந்தபோதும் கூட நிறைய பேர் அங்கு வேலை தேடி சென்றார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் நல்ல சம்பளமும் கூட பெற்றார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து, அதுவும் தமிழ்நாடு மற்றும் கேரளத்திலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்கள் வளைகுடா நாடுகளுக்கு வேலைவாய்ப்பை தேடி சென்றார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதன் மூலமாக பல இடங்களில், முக்கியமாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கூட பல குடும்பங்கள் ஓரளவிற்கு வளர்ச்சி பெற்றன, பொருளாதார ரீதியாக மேம்பட்டன என்கிற ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் அந்த நாடுகள் என்பது இந்தியாவிலிருந்து கிடைத்த குறைந்த அளவிலான, அல்லது இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகளிலிருந்து கிடைத்த குறைந்த அளவிலான மனித உழைப்பு, குறைந்த விலையில் கிடைத்த பெருமளவிற்கான மனித உழைப்பை பயன்படுத்தி அந்த நாடுகள் பெருமளவிற்கு வளர்ச்சி பெற்றன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதனால் ஒப்பீட்டளவில் அவர்களுடைய நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அளிக்கக்கூடிய ஊதியத்தை விட இந்தியர்களுக்கு அளிக்கக்கூடிய ஊதியம் என்பது வளைகுடா நாடுகளில் குறைவாகவே இருந்தது. இது 70களில் தொடங்கிய இந்த போக்கில் பெரும்பாலும் கல்வியறிவு குறைந்த அல்லது உடல் உழைப்பு தொழிலாளிகள் பெருமளவிற்கும் படித்தவர்கள் ஓரளவிற்கும் வளைகுடா நாடுகளுக்கு சென்றார்கள். பின்னர் 1990களில் உலகமயமாதலின் விளைவாக இந்தியாவிலிருந்து ஏராளமான பொறியியலாளர்கள் மேற்கு நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவைப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான அயல்நாட்டு மோகம் என்பது வேலைவாய்ப்புகள் சார்ந்து உருவானது. அங்கே கிடைக்கக்கூடிய மிக உயர்வான சம்பளங்களை மனதில் கொண்டு எல்லோருமே பொறியியல் படிப்பதற்கு, மற்ற படிப்புகளை எல்லாம் புறக்கணித்துவிட்டு கணினி தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் போன்றவற்றை படிப்பதற்காக, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளை படிப்பதற்காக எல்லோருமே பெருமளவிற்கு படையெடுக்க ஆரம்பித்தார்கள். அதற்காக நிறைய பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு ஏராளமான பட்டதாரிகளும் கூட உருவாக்கப்பட்டார்கள். அவர்களில் ஒரு சிறு சதவீதத்திற்கு, அது 1% இருக்கலாம், 2% இருக்கலாம், மேலை நாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் பெரும்பாலானோருக்கு இந்த வெளிநாடுகளில், முக்கியமாக நன்கு படித்த வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்காவிற்கு செல்வது அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்தது. அதில் ஒரு பகுதியினர் உயர் வேலைகளுக்கு, அதாவது ஒயிட் கலர் ஜாப் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளுக்கு அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளுக்கு சென்றார்கள் என்று கூட சொல்லலாம். அது ஆப்பிரிக்க நாடுகள் அல்லது வளைகுடா நாடுகள், இப்படி பல நாடுகளுக்கும், ஆசிய நாடுகள், வளர்ச்சியில் பின்தங்கிய நாடுகளிலும் கூட அவர்கள் மிக உயரிய பொறுப்புகளுக்கு சென்றார்கள். ஆனால் பெரும்பாலானோர் சென்ற இடம் என்பது ஒரு புறம் வளைகுடா நாடுகள், இன்னொரு புறம் அமெரிக்கா என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது அமெரிக்காவில் பணியாற்றுகிறவர்களுக்கும் இங்கு வளைகுடா நாடுகளில் பணியாற்றுகிறவர்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதாவது நீங்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற போது அவர் அதற்கு முன்னதாகவே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அளவிற்கான வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் தொடர்ச்சியாக அவர் அதிபராகவும் தேர்ச்சி பெற்றார். அதிலிருந்து அங்கு பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை மறுப்பது, குறிப்பாக இந்தியாவிலிருந்து அங்கு வரக்கூடிய அந்த உயர் வேலைகளுக்கு வரக்கூடியவர்களுக்கான விசாக்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பது அல்லது அவர்களை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். அதற்கான அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். இன்னொரு புறம் குறிப்பிட்ட சில நாடுகள், முக்கியமாக இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அவர் தடைகளை விதித்தார். இதனுடைய ஒரு அவலம் என்னவென்று கேட்டால், சமீபத்தில் ஆஸ்கர் விருது விழாவில் ஒரு ஈரானைச் சேர்ந்த ஒரு இயக்குனர், அவருக்கு வழங்கப்பட்ட விருதை, உயரிய அந்த ஆஸ்கர் விருதை வாங்குவதற்கு அவர் அமெரிக்காவுக்கு வர முடியவில்லை. அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அதை பற்றி வேதனையுடன் குறிப்பிடுகிறார். இந்த காட்சியை, நாம் விருது வழங்குகிற ஒருவர் அந்த விருதை கூட வர முடியாத ஒரு சூழல் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 225 நாடுகள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகமே நம்மை வெறுக்கிறது, அமெரிக்கர்கள் வகையை நம்மை வெறுக்கிறது என்று குறிப்பிட்டார். ஆனால் இந்த தடைகளுடைய தொடர்ச்சியாக வேறு பல விளைவுகளும் அமெரிக்காவில் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றன. சமீபத்தில் ஸ்ரீனிவாஸ் என்கிற ஒரு இளைஞர்
அவர் அமெரிக்காவில் ஒரு இரவு விடுதியில் வைத்து ஒரு இனவெறியர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்தியனே வெளியேறு என்கிற கோஷத்துடன் அந்த இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட காட்சி இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே உலுக்கியது. அமெரிக்கா ஒரு பண்பாட்டு ரீதியாக ஒரு இனவெறி அரசியலுக்குள் மீண்டும் உக்கிரமாக நுழைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சியமாக அது இருந்தது. ஆனால் இந்த ட்ரம்ப் அவர்கள் அந்நியர்களுக்கு எதிராக, அந்நிய நாட்டவர்களுக்கு எதிராக வைத்த முழக்கங்கள் தான் இன்றைக்கு அமெரிக்க சமூகத்தில் ஊடுருவ ஆரம்பித்திருக்கிறது என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. தலைவர்கள் எப்படி ஒரு இனவெறியையோ மதவெறியையோ பரப்பினால் அது பொதுமக்களிடம் அது ஒரு மிகப்பெரிய நோயாக மாறும் என்பதற்கு அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் உதாரணமாக இருக்கின்றன. அதாவது அமெரிக்க மண்ணை அவர்களுடைய ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தியதில் இந்தியர்களுடைய, ஆசியர்களுடைய, மூன்றாம் உலகத்தைச் சேர்ந்தவர்களுடைய பங்கு மிகப்பெரியது. இன்றைக்கு அவர்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும், தடுக்க வேண்டும் என்கிற இந்த இனவெறி போக்கு என்பது மிக கொடூரமான ஒன்றாக இருக்கிறது. இதே நிலைதான் சவுதி அரேபியாவிலும் என்று சொல்லலாம். சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் பணிபுரிகிறார்கள். அதாவது அந்நிய நாட்டு தொழிலாளர்கள். அதாவது 1 கோடிக்கு பக்கம் அவ்வளவு தொழிலாளர்கள் மிகவும் அடிமட்ட வேலைகளிலிருந்து உயர் பதவிகள் வரைக்கும் வகிக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களை எல்லாம் வெளியேற்றுகிற ஒரு மிகப்பெரிய முயற்சியில் இன்றைக்கு சவுதி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அங்கு அவர்கள் தொடர்ந்து ஆட்குறைப்பு செய்யப்படுகிறது. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒன்றில் சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட 70,000 தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அப்படி என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அதே போல் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அங்கு ஒரு கால அவகாசத்தை தாண்டி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு போக்கும் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. இதே நிலை தான் அமெரிக்காவிலும் இருக்கிறது என்று சொல்லலாம். அங்கும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் தங்குவதற்கான அனுமதிகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டு வருகின்றன. அப்படி மறுக்கப்படுவதன் மூலமாக அங்கு படிப்பிற்காக சென்று தங்கியிருக்கக்கூடியவர்கள், வேலைகளுக்காக சென்று தங்கியிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உடனடியாக நாடு திருப்பி அனுப்பப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவிலும் இந்த நிலைதான் இப்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது அங்கும் கூட நிறைய தொழிலாளர்களை எப்படி வெளியேற்றுவது என்பதனுடைய உத்தியாக அவர்களுடைய பணி நீக்கம் செய்வது, அவர்களுடைய சம்பளத்தை குறைப்பது என்பது இன்றைக்கு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சவுதி அரசாங்கம் இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து அங்கு வந்து பணிபுரியக்கூடியவர்களுக்கு வரி விதிப்பதற்கு, அதாவது மாதம் அவர்களுக்கு ஒரு 100 ரியால் வரி விதிப்பதற்கு இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது இன்னும் சீக்கிரமே 400 ரியாலாக, அதாவது சவுதி பணத்தில் 400 ரியாலாக மாற்றப்படும் என்று கூட இன்றைக்கு சொல்லப்படுகிறது. இது அங்கு அடிமட்ட தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை. ஏனென்று கேட்டால் அந்த தொழிலாளிகள் அங்கு போய் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு அந்த வேலைகளுக்காக அவர்கள் வருடக்கணக்கில் பணிபுரிகிறார்கள். அதை வைத்துத்தான் அவர்கள் தாங்கள் சாப்பிட வேண்டும், தங்களுடைய தேவைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும், ஊருக்கு பணம் அனுப்ப வேண்டும். இப்படி பல நெருக்கடிகள் இருக்கிற போது இந்த வரிச்சுமை என்பது அங்கு பணிபுரிவது என்பதை அவர்களுக்கு அர்த்தமற்ற ஒன்றாக மாற்றிவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கு எதிர்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு எதிர்காலம் என்பது மிக இருண்ட ஒன்றாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இப்படி போய் அந்த வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடிய பலருக்கும் பெரிதாக சேமிப்புகள் என்று எதுவும் கிடையாது. அவர்கள் இங்கிருந்து முற்றிலுமாக விடுபட்ட நிலையில் அந்த நாட்டினுடைய ஒரு பொருளாதார சூழல் அல்லது ஒரு உற்பத்தி சூழலுக்கு அவர்கள் பழக்கப்பட்டு போனார்கள். அவர்கள் இங்கு திரும்பி வந்தால் அவர்களுக்கான எந்த வேலை வாய்ப்பும் இங்கு கிடையாது என்பதுதான் உண்மை. நம்முடைய அரசுகள் இதை பற்றி ஏதாவது கவலைப்படுகிறதா? முக்கியமாக மத்திய அரசிற்கு இதை பற்றி ஏதாவது ஒரு அக்கறை இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அமெரிக்கா போன்ற நாடுகளோடு பல வர்த்தக ஒப்பந்தங்களை, சவுதி அரேபியா போன்ற நாடுகளோடு பல வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்வதில் இந்திய அரசு அக்கறை காட்டுகிறதே தவிர அங்கே இருக்கக்கூடிய இந்திய தொழிலாளர்களுடைய நலன்கள் சம்பந்தமாக, அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக, அவருடைய வேலை வாய்ப்பு உரிமைகள் தொடர்பாக இந்திய அரசு எந்த கவலையும் படுவதில்லை என்பதைத்தான் நாம் வேதனையுடன் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு கைவிடப்பட்ட ஒரு மனநிலையில், தங்களுடைய அரசே தங்களை கைவிட்டு விட்டது என்கிற மனநிலையில் இன்றைக்கு சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய தொழிலாளர்களும் இருக்கிறார்கள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியர்களுக்கு எதிரான இந்த இனவெறி தாக்குதல் என்பது அமெரிக்காவில் அவர்களுடைய வாழ்நிலையை மிகப்பெரிய அளவிற்கு கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. பல அறிவிப்புகளையும் கூட இந்தியர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கிறார்கள். நாங்கள் பொது இடங்களில் தாய்மொழியில் பேசாதீர்கள், நீங்கள் எந்த நாட்டவர் என்பதை காட்டிக்கொள்ளாதீர்கள் என்று. அமெரிக்கர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தங்களுக்கு வெளியே இருப்பவர்கள் எல்லோரையுமே அந்நியர்கள் என்று தான் பார்க்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியருக்கோ, ஒரு பாகிஸ்தானியருக்கோ, அல்லது ஒரு பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஒருவருக்கோ எந்த வித்தியாசத்தையும் அவர்கள் பார்ப்பது கிடையாது. மாறாக அவர்கள் எல்லோருமே ஆசிய நாட்டவர்கள், தங்களுடைய விரோதிகள் என்று பார்க்கிறார்கள். அதற்கு காரணம், வெளி உலகத்திற்கு சென்று அமெரிக்கர்கள் பெரும்பாலும் வாழ்வது கிடையாது. மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய தேசம் சார்ந்த வித்தியாசங்கள், கலாச்சாரம் சார்ந்த வித்தியாசங்கள் அமெரிக்கர்களுக்கு தெரிவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இனவெறி என்பது மிக சுலபமாக தூண்டப்படக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு அமெரிக்கா இருக்கிறது. அதே போலத்தான் இன்றைக்கு இந்திய தொழிலாளர்களுக்கு எதிராக அல்லது ஆசிய தொழிலாளர்களுக்கு எதிரான
பல வன் செயல்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் அரங்கேறுகின்றன. இது நாளை சவுதி அரேபியாவிலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கிருந்து திரும்பி வரக்கூடிய தொழிலாளர்களுடைய திருப்பி அனுப்பப்படுகிற தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு உரிய நஷ்ட ஈட்டுடனாவது அவர்கள் வருவதற்கான ஏற்பாடுகளை ஒருபுறம் இந்திய அரசு செய்ய வேண்டும். இன்னொரு புறம் சர்வதேச தொழிலாளர் சட்டங்களின் அடிப்படையில் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை ஐநா மன்றத்தின் மூலமாக இந்திய அரசு கொடுக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் இத்தனை லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நிர்மூலமாகிவிடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் டாக்டர் ராம சவுந்தரவல்லி. இன்று உலக மகளிர் தினம். இந்த தினத்தில் ஒரு ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியரா, முதல்வரா, 33 ஆண்டுகள் இவங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு, ஒரு பெண்ணா இன்னைக்கு பெண்கள் மேம்பாடு, பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறது எந்த நிலையில் இருக்குது, இந்த நேரத்தில் இந்த நாளில் இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும், இப்படி பல கருத்துக்களை நாம் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியரா, முதல்வரா, எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் மேடம். நன்றி. ஒரு பெண் அப்படிங்கிற முறையில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் உங்களோட பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேராசிரியராகவும் இருந்திருக்கீங்க, கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றிருக்கீங்க. அதுவும் முழுக்க முழுக்க பெண்கள் கல்லூரி அப்படின்னும் போது இந்த 30 ஆண்டுகள் பயணத்தில் பலதரப்பட்ட மாணவர்களை பார்த்துருப்பீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பெண்கள் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது, கல்வி எவ்வளோ தூரம் அளிக்கப்பட்டது, அதோட நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு. ஆனால் இதெல்லாம் பேசக்கூடிய நேரத்தில் பெண்கள் மேம்பாடு, பெண்கள் முன்னேற்றம், பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இன்னைக்கு எப்படி இருக்கு, உலகம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு, வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழலையும் பெண்கள் முன்னேற்றம் சார்ந்து நாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இதோட பார்வை என்ன, இதோட கோணம் என்ன, இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இன்று உலக மகளிர் தினம் அப்படிங்கிற இந்த நேரத்தில் முதல்ல மகளிர் தினத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கலாம் மேடம். முதல்ல உலக மகளிர் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதற்கான முக்கியத்துவம் எப்பயுமே பெருசா இருந்ததில்லை. ஆனா இப்போ நம்ம இதெல்லாம் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்னா இந்த நாளோட முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க. முதலில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் சொன்னது போல ஏறத்தாழ ஒரு 36 ஆண்டுகள் நான் ஆசிரியர் பணியில் இருந்திருக்கிறேன். முதல்ல மகளிர் தினம் என்பது பரவலாக இப்பொழுது ஒரு சமீப காலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்று. கொண்டாடுதல் என்று சொல்லுவதை விட பேசப்படுகிற ஒன்று. அதற்கு முன்னால் இதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் நம்ம நாட்டில் கிடையாது. ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால் இருந்தே இது பற்றிய விழிப்புணர்வு உலக அளவிலே தோன்ற தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் என்ன என்றால், ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது. அவர்கள் செய்கின்ற பணிக்கு சமமான கூலி கிடையாது. இதற்கான போராட்டங்களும் பல பெண்களுடைய தியாகங்களும் தான் இந்த மகளிர் தினம் என்ற ஒன்று உருவாக காரணமாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். மார்ச் 8 என்று இன்றைக்கு உலகம் முழுமையும் அதனை ஒரு சிறப்பான தினமாக அறிவித்திருக்கின்றார்கள். நாமும் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு நீங்கள் முதல்ல கேட்டீங்க பார்த்தீங்களா, ஒரு 33 ஆண்டுகளாக நீங்கள் கல்வித்துறையில் இருந்திருக்கிறீர்கள், என்ன மாற்றம் கண்டீர்கள்? அது ரொம்ப ஒரு இன்றியமையாத வினாத்தான். ஏனென்று சொன்னால் நானெல்லாம் படித்த காலத்தில் ஏறத்தாழ ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்னும் கூட சொல்லலாம், அதற்கு முன்னால் பெண்கள் படிப்பது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அதற்கு பல இல்லங்களிலே போராட்டங்களை மீறி படித்தவர்களும் இருந்திருப்பார்கள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப போராடலை என்றாலும் கூட ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவள் தான். என்னை அந்த காலத்தில் படிக்க வைத்தார்கள் அப்படின்னா அது என்னுடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் நான் செலுத்த வேண்டிய ஒரு நன்றி கடன் என்று தான் அன்றைக்கு சொல்ல வேண்டும். ஏன்னால் அன்றைக்கு யாரும் படிக்க வைக்கிறதும் இல்லை, அதை ஊக்கப்படுத்துவதும் கிடையாது. எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அன்றைக்கு நின்றது. அதையும் மீறி எங்கள் குடும்பத்திலிருந்து என்னை கொண்டு வந்தார்கள். நான் பணிக்கு சேர்ந்த காலகட்டத்தில்
நான் வந்து 1971 என்னுடைய ஆசிரியர் பணியை தொடங்கி இருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நிறைய நான் பணியாற்றியதும் ஒரு கிராமிய சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய கல்லூரி, குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரி. சுற்றுவட்டாரம் முழுமையும் கிராமம்தான். பெரும்பாலும் 90 விழுக்காடு கிராமத்து பெண்கள் தான் வந்திருப்பார்கள். அப்போ அவர்களுடைய வருகை ஏதோ பெரிய நோக்கத்திற்காக வந்தது அந்த காலத்தில் என்று சொல்ல முடியாது. பெண்கல்வி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டது. அதனால் நிறைய பெண் குழந்தைகளை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவர்களும் நன்றாக படித்தார்கள். அது ஒரு பெரிய விஷயம். படித்து பல உயர்ந்த பதவிகளிலே இன்றைக்கு எங்களுடைய மாணவர்கள் இருக்கின்றார்கள். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. பெண்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் எந்த ஊருக்கு சென்றாலும் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் உங்களுடைய மாணவி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆசிரியையாக நான் அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக நினைக்கின்றேன். என்னுடைய அந்த ஆசிரிய பயணத்திலேயே நான் 33 ஆண்டு அந்த பராசக்தி மகளிர் கல்லூரியில் பணியாற்றினேன். அதற்கு பிறகு ஒரு 3 ஆண்டு ஒரு தனியார் கல்லூரியிலே முதல்வராக இருந்தேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சூழ்ந்த ஒரு கல்லூரி தான். பெரும்பாலும் கிராமத்து பெண்களும் மதுரையிலிருந்து வரக்கூடிய அந்த நகரத்து பெண்களும் வருவார்கள். 2 காலகட்டத்திற்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, இன்றைக்கு வரக்கூடிய மாணவிகள் கட்டாயம் ஏதாவது ஒரு பணிக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகிறார்கள். அது நல்லா தெளிவாக தெரிகிறது. அன்றைக்கு படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வந்தார்கள். இன்றைக்கு படித்து ஏதாவது ஒரு பணியில் போய் அமர வேண்டும், அந்த நோக்கம் நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அது நம்ம மறுக்கவே முடியாத உண்மைதான். அது எந்த நிலையில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும், உயர்மட்டத்து குடும்பம், சாதாரண நடுத்தர மக்கள், எது ஆறாக இருந்தாலும் நம்ம காலில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இன்றைக்கு பெண்களிடத்து வந்திருக்கு. அந்த வேறுபாடு என்னால் பார்க்க முடிகிறது. அது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு வளர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பேருக்காக படிக்கிறது, பொழுதுபோக்குக்காக படிக்கிறது, அல்லது திருமணத்திலே டிகிரி போட்டுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறது, அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஏதாவது ஒரு பணியில் ஏதாவது ஒரு வருமானம் நமக்கென்று வர வேண்டும் அப்படிங்கிற உணர்வு இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் 100க்கு 100 இல்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு 80 விழுக்காடு பெண்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறது. அதனால் கல்லூரிக்கு வருகிறார்கள், நிறைய சாதனை செய்கிறார்கள். இன்னும் நாங்கள் எப்போவுமே சொல்லுவதுண்டு, ஒவ்வொரு முறை கல்லூரி தேர்வுகள், பள்ளி தேர்வு முடிவுகள் இவையெல்லாம் வருகிற பொழுது அந்த விழுக்காடு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் தான் அதிகமாக வாங்குகிறாங்க. மதிப்பெண் பட்டியலிலும் சரி, தேர்ச்சி பெற்ற பட்டியலிலும் சரி, பெண்களுடைய விழுக்காடு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னும் ஒரு நூற்றாண்டு முன்னால் இவர்களுக்கு கல்வி கொடுத்திருந்தால் எவ்வளவு சாதனை செய்திருப்பார்கள், எவ்வளவு பெரிய சாதனையாளர்களாக இருந்திருப்பார்கள் என்று நான் பலமுறை எண்ணி இருக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னுடைய தாயாரெல்லாம் மிகச்சிறந்த நிர்வாகி. அவர்கள் படித்தது கிடையாது, 4 அல்லது 5 வகுப்பு கூட படித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களெல்லாம் குடும்பத்தை நிர்வகித்த அந்த ஆற்றல் இருக்கிறது பார்த்தீர்களா. அன்றைக்கெல்லாம் கட்டுப்பாடான குடும்பம் கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் 6 குழந்தை, 8 குழந்தை, 10 குழந்தை கூட உண்டான குடும்பங்கள் இருந்து. ஆனால் அந்த குடும்பங்களில் எல்லாம் ஆடவர்களை விட, சொல்லப்போனால் எங்கள் தகப்பனார், எங்கள் தாத்தா, அவர்களெல்லாம் விட பெண்கள் சிறந்த நிர்வாகிகளாக இருந்த ஒரு குடும்பத்தை அப்படி நிர்வகித்திருக்கின்றார்கள், படிப்பறிவு இல்லாத அந்த காலத்தில் என்றால். அப்போ அவர்களுக்கெல்லாம் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய நிர்வாகிகள் இந்த நாட்டுக்கு கிடைத்திருப்பார்கள் அப்படின்னு நான் உண்மையிலே நினைத்திருக்கிறேன். அந்த கல்வி கொடுக்க கொஞ்சம் தாமதமானதால் பல நிர்வாகிகளை இந்த நாடு இழந்திருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா மேடம், அதை இந்த நாளில் நம்ம வந்து நினைவுபடுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கும். இப்போ பெண்கள் மேம்பாடு, பெண்கள் முன்னேற்றம், இதெல்லாம் நிறைய அமைப்புகள் வந்து ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு விஷயத்தை மையமாக வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 15-25 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றம் மேம்பாடுக்காக ஏதாவது செய்யணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் பெண்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், மேம்பாடு அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் யதார்த்த நிலை என்னவா பார்க்குறீங்க? நம்ம யதார்த்த நிலையை பார்க்கறத விட மகளிர் தினம் அப்படின்ன உடனே நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் நமக்கு முதல்ல தென்படுகிறது. அந்த மகிழ்ச்சியான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இன்றைக்கு பெண்ணுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வற்புறுத்துகிற தேவை கிடையாது. இயல்பாகவே ஆண் குழந்தைகளுக்கு என்ன கல்வி கொடுக்கிறார்களோ அதே கல்வி இன்றைய குடும்பங்களிலே பெண் குழந்தைகளுக்கு தரப்படுகிறது. அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவதாக, பெண் வெளியே போகக்கூடாது, சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது, அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இன்றைக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம மறுபடியும் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய சமூகம் அதையெல்லாம் கடந்து போயிடுச்சு. குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், அவங்க நினச்சபடி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க என்னென்ன பதவிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அதற்கு ஏற்ப அவர்களை பயிற்சி கொடுக்குறோம். அதில் அவர் வெற்றி பெறுகின்றார்கள்.
இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்த மகளிர் தினத்தை எடுத்துக்கோங்களேன், நம்முடைய சமூக ஊடகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், நிறைய நிறுவனங்கள் இவையெல்லாம் இதை பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இன்றைக்கு மட்டும் இல்லை, மார்ச் 8ஆம் தேதி மட்டும் பெண்கள் பேசப்படுகிறார்கள், பெண்கள் பாராட்டப்படுகிறார்கள், பெண்களுடைய பற்றிய சாதனையாளர்கள் பட்டியல் எல்லா இடத்திலும் தரப்படுகிறது. இங்கே இல்லை இந்த துறையில் இருக்கிறார்கள் என்று இன்று மட்டும் தரப்படுகிறது. இந்த பேச்சாளர்கள் கூட இன்று மட்டும் பெண்களை பற்றி நிறைய பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்களை கேலி செய்தே பேசுகின்ற பேச்சாளர்கள் கூட இன்றைக்கு பெண்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஏன் இன்று மட்டும்? அந்த கேள்வி எனக்குள்ளேயே எப்பொழுதும் எழுவது. இன்றைக்கு மட்டும் மார்ச் 8 அப்படின்னா அது பெண்களை பாராட்ட வேண்டிய நாள் என்பது போல உருவாகி இருக்கிறது. அப்படி இல்லை, அது பெண்களை பாராட்டுவதற்குரிய நாள் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. அன்றைய பெண்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைய பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், இனிமேல் எப்படி இந்த சமுதாயம் பெண்களை நடத்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இது அமையும் என்றால் அது நிச்சயமாக மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். இன்றைக்கு சொல்லப்போனால் நம்ம பல தொழில் முனைவோர்களை பார்க்கிறோம் பெண்கள் பட்டியலில். அது மாதிரி ஆட்டோ ஓட்டுபவர்களிலிருந்து ஆகாய விமானம் ஓட்டுபவர்கள் வரையிலும் பெண்களுடைய பெயர் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நிறைய கல்வியாளர்கள், அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி எல்லா துறையிலுமே பெண்கள் சாதனை செய்தவர்கள் யார் யார் என்று நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பட்டியல் கிடைக்கிறது. அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அடுத்தாப்பில் நீங்கள் ஒன்று கேட்டிங்க பார்த்தீங்களா, இன்றைக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கிறதுன்னு. அந்த இடத்துக்கு வருகிற பொழுது உண்மையிலேயே மனசு வலிக்குதுங்க. அது இந்த பெண்கள் தினத்தில் நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று தான். பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அந்த குழந்தை 4 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 60 வயசு கிழவியாக இருந்தாலும் சரி தான், யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்றால் அப்புறம் அந்த சமூகம் எப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறது? 104 செயற்கைக்கோள்களை நாங்கள் விண்ணிலே ஏவி இருக்கிறோம் என்று தலை நிமிர்ந்து நிற்கிறது பாரத சமுதாயம் என்று சொல்லுகிறோமே. 4 வயது குழந்தைக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியும் அவலத்தையும் யார் தலை குனிவது? அந்த நிமிர்ந்த தலை தானே எங்கேயும் குனிய வேண்டும். அப்போ அந்த நிலை மாறினால்தானே பெண் சமுதாயம் போற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம். அப்படி இல்லையே, பாதுகாப்பு என்பது எங்கேயும் இல்லை, எதுலேயும் இல்லை. யார்? ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்ல நினைக்கிறேன். சமீபத்தில் மெரினா கடற்கரையிலே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் நடந்த பொழுது அங்கே ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக எப்படி கணக்கு இருக்கட்டும், பெண்களும் இருந்தார்கள், ஆண்களும் கூடியிருந்தார்கள். ஆனால் நம்ம தமிழகத்து இளைஞர்கள் மிக மிக கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இரவும் பகலுமாக அங்கு இளம் பெண்களும் இளைஞர்களும் பலரும் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்று எந்த சின்ன சலனம் கூட ஏற்படாமல் கண்ணியத்தோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள். இந்திய தேசிய இளைஞர்கள், இன்னும் சொல்லப்போனால் வடநாட்டு இளைஞர்கள் தமிழகத்து இளைஞர்களிடமிருந்து பண்பாட்டினை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று NDTV இன்றைய தொகுப்பாளினி கூறியிருக்கிறார்கள். இது இன்றைக்கு நடந்த உண்மை. அதற்காக நாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டும். உண்மையிலேயே நம்முடைய இளைஞர்கள் பாராட்டத்தக்கவர்கள், பெருமைப்பட வேண்டும். ஆனால் அதையும் மீறி சில பாராட்டுதல்களையும் மீறி சில அசம்பாவிதங்கள் நடக்கிற பொழுது அப்போ எங்கே குறைபாடு இருக்கிறது? இந்த குறைபாட்டுக்கு சிலர் சப்பை கட்டுவது போல் சில காரணங்கள் சொல்லுகின்ற பொழுது எனக்கெல்லாம் ரொம்ப கோபமாக வரும். என்னென்னா, பெண்களுடைய ஆடை தான் இதற்கெல்லாம் காரணம், அவர்களுடைய நடந்து கொள்ளுகின்ற முறை தான் இதற்கெல்லாம் ஆண்கள் தவறு செய்வதற்கு காரணம் என்று அதெல்லாம் சப்பை கட்டுங்க. அது காரணமே இருக்க முடியாது. ஏன்னா 4 வயசு குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் சென்ஸ் இருக்கும்? அந்த குழந்தைக்கு ஆடை என்றால் என்ன என்றே தெரியாத வயதில் கூட அது பெண்ணாக பிறந்த ஒரே பாவத்திற்காக இவ்வளவு துன்பத்தை இந்த நாட்டில் அனுபவிக்கிறதுன்னு சொன்னால் இதற்கு நீங்கள் எதை காரணம் சொல்வது? அப்போ எங்கேயோ ஒரு குறைபாடு இருக்கிறது. இந்த குறைபாடு எப்படி களையப்படுவது? அதைத்தான் இன்றைக்கி சிந்தனை செய்ய வேண்டும். பெண்களை பெருமைப்படுத்துவது அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற பொழுது இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள், அறிவு ஜீவிகள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், தலைவர் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இதற்கு என்ன செய்வது என்பதை நிச்சயமாக யோசிக்க வேண்டும். ஒரு தாயாக இருந்து நான் யோசிப்பது இதுதான். இதை தடை செய்ய வேண்டும் என்றால் மதுக்கடையை மூடணும், வைக்கணும், அதெல்லாம் அரசியல். அதற்கும் அப்பாற்பட்டு ஆண் குழந்தைகளை வளர்ப்பவர்கள் அந்த சின்ன பருவத்திலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு பெண் என்பவள் போற்றப்பட வேண்டியவள் என்பதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஏதோ ஒரு போக பொருள் தான் பெண் என்பது போல அந்த இளம் வயதிலேயே காட்டப்பட்டு விடுகிறது பார்த்தீங்களா? அதிலிருந்து அந்த பிள்ளைகளை, ஆண் குழந்தைகளை காப்பாற்றுங்கள். அப்போ நிச்சயமாக அது நம்ம நாட்டுக்கு பெருமையாக, பெண் குழந்தை தானாகவே காப்பாற்றப்பட்டு விடுவார்கள். இப்போ வளர்க்கிற முறை தானே காரணம், வளர்கின்ற இடம் தானே காரணம். அப்போ வளர்க்கின்ற இடத்தில்
அந்த இடத்துல இருக்கின்ற தாய்மார்கள் தங்களுடைய ஆண் குழந்தைகளை சரியான பாதையில் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பார்கள் என்றால் நிச்சயமாக எங்கள் பெண்கள் பாதுகாப்போடு இருப்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம். இப்போ பெண்களோட நிலைப்பாடு என்ன, பாதுகாப்பு என்னன்னு அப்படின்னு பேசும்போது அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வளர்ப்புலேருந்தே வரணும், அது ஆண்மகன் வளர்ப்புல வரும்போது தான் இந்த பொறுப்பை அவங்க கையில் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும், பெண்களை பாராட்டக்கூடியது. இப்போ இதெல்லாம் பற்றி பேசும்போது நீங்கள் அடிப்படையில் ஒரு கிராமப்புறத்தில் இருந்து வந்திருக்கீங்க, கல்லூரியில் 33 ஆண்டுகள் அப்படின்னும் போது இந்த கிராமப்புற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நகரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக பெருகி போனது, அதுக்கப்புறம் ஊடகங்களோட வளர்ச்சி மூலமாக அது கிராமங்கள் வரைக்கும் தொற்றுருக்கு அப்படிங்கிறத நிலையை நம்ம பார்க்கும்போது முன்னேற்றங்களெல்லாம் பற்றி பேசும்போது கிராமப்புற பெண்களோட மேம்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கு மேடம்? கிராமப்புற மேம்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நான்லாம் சிறு குழந்தைகளாக வளர்ந்த காலத்தை விட எங்கள் ஊரே இன்றைக்கி நிறைய மாறிப்போச்சு. அது ஆடையிலிருந்து அணிகலன் வரையிலும் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பாலும் ஊடகங்கள் இதற்கு ஒரு காரணம். எங்கெங்கிருந்தெல்லாம் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்து விடுகிறார்கள். அதனால் ஆடை அணிமகணிகள் தங்களை ஒப்பனை செய்து கொள்வது, படிக்க போகிறது, இதில் எல்லாம் நிறைய கிராமங்களில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குது. கிராமம் அன்றைய கிராமம் மாதிரி இன்றைக்கெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கும் அதுவும் நல்ல ஒரு வளர்ச்சி நிலை, அது பாராட்டுதற்குரியதான். வளர்ந்திருக்கிறார்கள். நிறைய எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போய் படித்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அழகாக சைக்கிளில் போயிட்டு வராங்க. கிராமத்திலேயே பள்ளி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா சாரியாக சைக்கிளில் அந்த பிள்ளைகள் போகிறத பார்த்தா ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்ம கிராமத்தில் கூட இவ்வளவு அழகாக பிள்ளைகள்லாம் போயிட்டு வராங்க. நகரத்தை விட்டு அவர்கள் தொலைவில் இருந்தாலும் கூட நகர நாகரிகம் அவர்களையும் தொட்டிருக்கிறது என்பது தான் சத்தியமான உண்மை. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சாதாரண வீட்டில் படிக்க போடாமல் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இருந்த விழுக்காடு இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு சான்று என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டு வேலைக்குன்னு சொல்லி இன்னைக்கு பிள்ளைகளை தேட முடியாது. அந்த காலத்தில் இருப்பாங்க இதுக்காகவே, படிக்க போடாமல் யாராவது ஒரு வீட்டில் வேலை பார்க்கட்டும் குழந்தை அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த நிலையெல்லாம் இன்னைக்கு கிடையாது. அதெல்லாம் வளர்ச்சி தான், கிராமத்தினுடைய வளர்ச்சி, கிராமத்து பெண்களின் வளர்ச்சி என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டு வேலைக்கு போகிறது, சாதாரணமாக இருக்கிறது, சாதாரண பணிகளுக்கு செல்லுவது அப்படிங்கிறதையெல்லாம் விஞ்சி இன்றைக்கி கிராமத்து பிள்ளைகள் நிறைய படிக்கிறார்கள். நிறைய கிராமத்து சார்ந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு நகரங்களில் இருக்கின்ற கல்லூரிகள் இருக்கின்றன, பள்ளிகள் இருக்கின்றன. அதெல்லாம் அவர்களுக்கு கல்விக்கு நிறைய துணை செய்கின்றன. கிராமத்து பெண்கள் என்பதற்காக அவர்கள் வந்து அவர்கள் என்ன குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, உலகளாவிய அந்த சமுதாய அறிமுகம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அவர்களுக்கு குறைவாக இருக்கலாம். ரெண்டாவது மொழி பிரச்சனை. எல்லா இடத்துலையும் நாம் வந்து கல்வி முழுமையும் தாய்மொழிக்குத்தான் உரிமை அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு நகரத்து பிள்ளைகள் எல்லாம் நுனி நாக்கில் ஆங்கிலத்தில் பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது கிராமத்து பள்ளியிலிருந்து ஒரு 1100 மதிப்பெண் பெற்று வந்த மாணவி கூட இங்கே வந்த உடனே ஒரு தாழ்வு மனப்பானை ஏற்படுது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக இவங்களால் ஆங்கிலத்தில் பேச முடியல. அதுதான் இயல்பு. ஏன்னா கிராமத்தில் அவங்கக்கிட்ட யார்கிட்ட போய் அவங்க ஆங்கிலம் பேசுவாங்க? முதல்ல ஆங்கிலம் படித்தாலும் கூட பேசுகிறதுக்கு இடம் வேணும் இல்லையா? நகரத்தில் குடும்பத்திலேயே அந்த சூழ்நிலை இருக்கிறது, பள்ளியில் இருக்கிறது. அதனால் அந்த பிள்ளைகள் இயல்பாக இருக்கும்பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் அந்த குறைவு. மற்றபடி அறிவுத்திறனிலோ நாகரிகங்களை சுவீகரித்து கொள்வதிலோ அதில் எந்த குறைபாடும் கிடையாது. எல்லாம் சமமாக தான் இருக்காங்க. கொஞ்சம் இந்த மாதிரியாக ஒரு சாஃப்ட்வேருக்கு வராங்க, ஒரு பொறியியல் கல்லூரிக்கு போகிறாங்க, மருத்துவக் கல்லூரிக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நகரத்து மாணவிகளை பார்க்கிற பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் தாழ்மனப்பானை ஏற்படலாம். அதையும் கூட விஞ்சி வரக்கூடிய மாணவிகள் இருக்கிறார்கள். அதனால் நான் கிராமம் என்பது பழைய காலத்து கிராமத்தை நான் கற்பனையே பண்ண வேண்டாம். இன்றைக்கு நிச்சயமாக நிறைய பிள்ளைகள் கல்வி அறிவோடு படித்து இன்னும் நம்ம முன்னே போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் பெரிய பெரிய பதவி அதில் போய் பொறுப்புகளில் வந்து பெண்கள் இருந்தாலும் குடும்பம் அப்படின்னு வரும்போது அங்கே அவர்களுக்கான அங்கீகாரம் அடையாளம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? நிறைய படிக்கலாம். நான் முதல்ல என்னையை நான் சொல்லிக்க நினைக்கிறேன். நான் வந்து இந்த தீவிரவாத பெண்ணியம்னு உண்டு. இந்த பெண்ணியம் பேசுகின்ற பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் பல பகுதிகள் உண்டு. அதில் ஒன்று தீவிரவாத பெண்ணியம். எனக்கு அது உடன்பாடு இல்லை. முதல்ல நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டு தானே நான் சொல்லணும் இல்லையா? தீவிரவாத பெண்ணியத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. தீவிரவாத பெண்ணியம் அப்படின்னா என்னென்னா, பெண்ணே நீ குடும்பம் என்ற கட்டுப்பாடுகளெல்லாம் உடைத்து விட்டு வெளியே வா. கணவன் தந்தை அந்த மாதிரி உறவுகளெல்லாம் விட்டு நீ வெளியே வந்துடு. நீயே உன்னை பார்த்துக்கோ. நீ தான் நீ இந்த உலகம், உனக்கு நீ தான் உலகம், உனக்கு நீ தான் கட்டுப்பாடு விதித்து கொள்ளக்கூடியவள். வேறு எதுக்கும் நீ
கட்டுப்பட்டு இருக்க தேவையிலேருந்து முழுமையுமாக வெளியே பிடுங்கி எறிகிறது. அதுதான் தீவிரவாத பெண்ணியம். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம இப்போ இருந்து நாம் பேசிக்கொண்டிருப்பது ஒரு தமிழ் தொலைக்காட்சி, தமிழகத்தின் தொலைக்காட்சி, தமிழ் மக்களுக்கு பேசிக்கொண்டிருக்கின்றோம். தமிழ் பாரம்பரியத்தை ஜல்லிக்கட்டில் எதிர்பார்க்கிற நாம் இதை என்ன சொல்லி போராடினோம்? இது தமிழருடைய பாரம்பரிய கலாச்சாரம், இது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு. அதே தானே நான் பேசுகிறதும். தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்துக்கு உட்பட்டு தான் நான் பெண் விடுதலை பற்றி பேசுகிறேன். இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, குடும்பம் என்பது தான் நமக்கு அமைப்பு. இந்த குடும்பம் என்கிற அமைப்பை ஒரு ஒப்பந்தமெல்லாம் கிடையாது. திருமண ஒப்பந்தம் என்று சொல்வதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது இந்த குடும்பம் என்ற அமைப்பு நாம் ஏற்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் இந்த குடும்பத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது கூண்டு அல்ல. கூண்டுனா ஒரு கிளியை பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே போட்டு பூட்டி வச்சுடுறது, அதை நம்ம வெளியே விட மாட்டோம். ஆனால் குடும்பம் என்பது ஒரு 2 குருவி, அழகான குருவி 2 சேர்ந்து ஆசையாக கட்டக்கூடிய கூடு மாதிரி. கூடுக்கும் கூண்டுக்கும் வேறுபாடு இருக்குது இல்லையா? இல்லை, இது தானே கட்டிக்கொள்ளுகின்ற கூடு. இந்த கூட்டுக்குள்ளே அது மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆண்குருவி பெண்குருவி என்ற வேறுபாடு கிடையாது. நம்ம குடும்பங்கள் அப்படி இருக்கணும். இருந்தால்தான் இது அழகான கூடாக இருக்க முடியும். இங்கே ஆண் பெண் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாரும் உணர்ச்சி வசமாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க மேடையில். ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக அப்படியே பாரதியை கொண்டு வந்து இறக்கிடுவாங்க பேசும்பொழுது. அவங்க வீட்டிலேயே அவங்க சரிநிகர் சமானமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா என்பது ஆத்மார்த்தமாக ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நான் இதை யாரை பார்த்தும் கேட்கல, அவங்கவுங்க கேட்டுக்கோங்க. உண்மையில் அப்படி நம்ம நினைக்கிறோமா? நினைக்கல. நினைத்திருந்தால் இன்று வரைக்கும் நாம் இதை பற்றி பேசி கொண்டு இருக்க மாட்டோம். ஏன்னா பெண் வேலைக்கு போகணும், அவள் படிக்கணும், இல்லை இதெல்லாம் சமுதாய தேவைகள் ஆகிவிட்டது. அந்த பெண் பணிக்கு போகணும், அவளுடைய சம்பாத்தியமும் இந்த குடும்பத்தின் செலவுக்கு விழணும், இதெல்லாம் தேவைகள் இல்லையா? அப்படி விழுந்ததோடு மட்டுமில்லை, உத்தியோகம் புருஷ லட்சணம் என்பது எல்லா காலத்திலும் பேசப்பட்டது. அப்போ அவர்களுடைய கடமை பொருளீட்டுவது, குடும்பத்துக்கான வருமானத்துக்கு வழி செய்வது, அதோடு முடிஞ்சு வச்சு. ஆனால் பெண்ணை பொறுத்தவரையிலும் அவள் பெண், பேணுபவள் பெண் என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறோம். அப்போ அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிடணும், குடும்பத்து பெரியவங்களையும் கவனிச்சுக்கணும், குழந்தைகளையும் கவனிச்சுக்கணும். அப்புறம் பொருளாதாரத்தில் அவனுக்கு கை கொடுத்து உதவுவதற்கு இவள் பணிக்கும் செல்ல வேண்டும். அங்கேயும் நிறைவாக பணியாற்றிட்டு வரணும். திரும்பவும் இதே பணிகளை செய்ய வேண்டும். இரட்டை சுமைதாங்கிகளாக இன்றைக்கு பெண்கள் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்தவரையிலும் இரட்டை சுமைதாங்கிகள் தான். அதில் கருத்து வேறுபாடு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கு ஒரு 50 விழுக்காடு ஆண்கள் மனதிலே மாற்றம் ஏற்படும். எல்லாமே நம்ம நெகட்டிவாக பார்க்கணும் இல்லை, ஏற்பட்டிருக்கிறது. துணை செய்யக்கூடியவர்கள், அவள் வேலைக்கு போகிறா, நம்மளும் சில வேலையை உதவி செய்வோம் அப்படின்னு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு மனப்பான்மை மாறி இருக்கிறது. ஆனால் இந்த வெளியே போகிற பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இதுதான். வெளியே போய் சாதனை செய்ய வேண்டும், எல்லா பெண்களும் சாதனையாளர்களாக ஆக வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் நல்ல அறிவு இருக்கிறது, கூர்மையான புத்தி இருக்கிறது. வெளியே வந்தால் சமுதாய விதியிலே சாதிப்பார்கள். இந்த சாதனை புரிகிற அதே நேரத்தில் இவர்கள் பெண் விடுதலை அல்லது இந்த தீவிரவாத பெண் இது மாதிரியான சில வட்டங்களுக்குள் போய் விழுந்து தாங்கள் தனிமைப்பட்டு போய்விடக்கூடாது. அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை பற்றியும் நினைத்து பார்க்க வேண்டும். நான் தான் கூடுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த கூடை விட்டு வெளியே பறக்கிறது, தினந்தோறும் இறை தேட எங்கெங்கோ பறந்து போயிடுது. வானம், ரொம்ப பெரிய வானம் இருக்கிறது அந்த பறவைக்கு. அதே மாதிரி தான் பெண்களுக்கும் இந்த சமூகம் பெரிய வீதியை விரித்திருக்கிறது. இந்த வானத்தில் பறக்கிற வரைக்கும் எவ்வளவு தொலைவுக்கு நீ போக முடியுமோ அவ்வளவு தொலைவுக்கு உன் இறகுகளை விரித்து கொண்டு மீண்டும் அந்த அடைகிற நேரம் வருகிற பொழுது கூட்டுக்குத்தான் திரும்பி வர வேண்டும். அப்படி கூட்டுக்கு வருகிற பொழுது இறக்கைகளை கொஞ்சம் சுருக்கி கொண்டு வந்தால்தான் கூட்டுக்குள் நுழையலாம். நான் விரித்த சிறகை மடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டுக்குள் நுழைந்தால் கூடும் சேதப்படும், இறகுகளும் சேதப்படும். இது அப்படியே ஒரு பெண்ணுக்கு வைத்து கொள்ளுங்கள். இதை நான் பழமைவாதம் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இது அப்படியே ஒரு பெண்ணுக்கு வைங்க. அவள் எவ்வளவு சாதனை வேணாலும் செய்யட்டும், நல்ல பெரிய பெரிய இடத்துல இருக்கட்டும், பல விருதுகளை பெறட்டும், அவள் சாமானியமானவள் அல்ல என்பதை உலகத்துக்கு நிரூபித்து காட்டட்டும். இவ்வளவு செய்துட்டு குடும்பத்துக்கு வருகிற பொழுது அவள் அழகான அந்த குடும்பத்தின் தலைவியாக அமர்ந்து கொள்வாள் என்றால் அவள் 2 ராஜ்யங்களை ஆள்கிறாள் என்பது பொருள். எப்படி இரட்டை சுமைகளை தாங்குகிறாளோ அதுபோல 2 ராஜ்யத்துக்கு அவள் ராணி என்பதை சாதித்து காட்டியிருக்கிறாள் என்பது பொருள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமிக்க ஒரு பெண்மை இந்த நாட்டில் தலைதூக்கி நிற்கிறது என்று சொன்னால் அது இந்த பெண் பெருமை பேசுகின்ற நாளுக்கு கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
கண்டிப்பா மேடம். இன்று மகளிர் தினத்துல பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது 2 விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க. பெண்களுக்கு எவ்வளவு தூரம் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது எந்த இடத்துல இன்னும் தேவைப்படுது, அதை எவ்வளவு தூரம் பண்ணணும், பெண்களுக்கே உண்டான பொறுப்புகள் என்ன இருக்கு, எவ்வளவுதான் விரிஞ்சு பறந்தாலும் திரும்பி வரும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு குணாதிசயத்தோட இருக்கணும் அப்படின்னு. மகளிர் தினம் இதோட சிறப்புகள் என்ன, இதை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதோட நிலைப்பாடு என்னவா இருக்கு, பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு வரும்போது ஒரு ஆசிரியரா பெண்கள் கல்லூரியில 33 ஆண்டு கால பயணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்றைக்கு இருந்த நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு தூரம் மேம்பாடு அடைஞ்சிருக்காங்க, அதையும் தாண்டி இந்த சமூகத்தில் ஏற்படுற இந்த பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சமூகம்தான் பொறுப்பு, குடும்பம் ஒரு முக்கிய பொறுப்பு, ஆண்களோட வளர்ப்புல பல விஷயங்களை ஒரு மாறுதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு மகளிர் தினத்துல மகளிர் மேம்பாடு முன்னேற்றம் சார்ந்து பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நாம் படித்தும் மறக்க நேரிட்ட பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மார்ச் 8ஆம் நாள் உலக மகளிர் நாள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த நாள் கொண்டாடப்பட வேண்டிய நாளா அல்லது பெண்களின் உரிமைக்காக போராடி இறந்து போனவர்களை நினைவு கூற வேண்டிய நாளா என்பது ஒரு புறம் இருக்கு. இந்த நாளில் பெண்களினுடைய முன்னேற்றம் என்னவாக இருக்கிறது என்று கணக்கு பார்க்கிற நாளாகவும் இதனை நாம் அமைத்து கொள்ளலாம். உலக மகளிர், இந்திய மகளிர் என்பதையெல்லாம் தாண்டி தமிழக மகளிர் என்ன நிலையிலே இருக்கிறார்கள் என்று நம் அளவிலே நாம் முதலில் ஒரு கணக்கை போட்டு பார்க்கலாம். இந்த கணக்கை போடுவதற்கு முன்னால் ஒரு செய்தியை நாம் நினைவுபடுத்தி கொள்ளலாம். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரை பெண்கள் கல்வியற்றவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு கல்வி அறிவு பெண்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கல்வி பெண்களை கரை சேர்த்திருக்கிறதா என்கிற கேள்விக்கான விடையை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கலாம். அப்படி கிடைத்திருந்தால்தான், அந்த கல்வி பெண்களை கரையேற்றி இருந்தால்தான் கல்விக்கான பொருள் அதிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, அதிலே நமக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்குமானால் பெண்கள் நாள் என்பது பயன்படத்தக்க ஒரு முன்னேற்றத்தை நினைவு கூறுகிற நாளாக அது அமையலாம். ஆனால் அந்த கணக்கை அவ்வளவு எளிதில் போட்டுவிட முடியவில்லை. கல்வி வந்ததற்கு பிறகு பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் படித்த கல்விக்கான முன்னேற்றம் இவ்வளவுதானா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பெண்கள் படிக்க தொடங்கியது எப்போது என்பது ஒரு கேள்வி. பெண்கள் மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக ஆண்களும் படிக்க தொடங்கியது ஒரு 150 ஆண்டுகளுக்கு அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்புதான். அதற்கு முன்பு வரையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே படிப்பறிவு உரியதாக இருந்தது. குருகுலம் என்பது அப்படிப்பட்ட கல்விதான். அதற்கு பிறகு வந்த திண்ணை பள்ளிக்கூடம் என்பதும் கூட அந்த மேல் சாதி என்று கருதி கொண்டிருக்கிறவர்களை தவிர அடுத்த நிலையிலே இருக்கிறவர்களுக்கான அது கல்விக்கூடமாக இருந்ததே தவிர எல்லோருக்குமான கல்வியாக இல்லை. எல்லோருக்குமான பொது கல்வி திட்டம் வந்து இன்றைக்கு 80 ஆண்டுகள் நிறைவடைந்து 180 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. 1836 தான் எல்லோருக்குமான பொது கல்வி என்பது ஒரு சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னாலே தான் கல்லூரி வளாகங்கள் திறக்கப்படுகின்றன, பல்கலைக்கழகங்கள் உருவாகின்றன. தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களிலே மிக பழமையான பல்கலைக்கழகமாக இருக்கிற சென்னை பல்கலைக்கழகம் 1857 தான் அது உருவாகிறது. எனவே அதற்கு பிறகுதான் மெல்ல மெல்ல எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் படிக்க தொடங்குகிறார்கள். ஆனால் அப்போதும் கூட ஆண்கள்தான் முதலில் அந்த வாய்ப்பை பெறுகிறார்களே தவிர பெண்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. சட்டம் அந்த வாய்ப்பை அளித்தாலும் சமூகம் பெண்களுக்கு அந்த வாய்ப்பை அளிக்கவில்லை. ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்புதான் நம்முடைய பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கு போனார்கள். ஒரு கேள்வியை கேட்கலாம். முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் 1912ஆம் ஆண்டே மருத்துவர் பட்டத்தை பெற்றிருக்கிறாரே, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக இருக்கிறாரே, எனவே 104 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் படித்து விட்டார்களே என்று நாம் கருதக்கூடாது. முத்துலட்சுமி அவர்கள் ஒரு விதிவிலக்கு என்றுதான் கொள்ள வேண்டும்.
பாரதியார் பாடுகிற போது வாழ்ந்தால் 30 கோடியும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடி முழுமையும் வீழ்வோம் என்கிறார். எனவே அவர் காலத்தில் மக்கள் தொகை இந்தியாவிலே 30 கோடி தான். இன்றைக்கு அது 4 மடங்காக கூடியிருக்கிறது. அது ஒரு பக்கம். எனவே 30 கோடி தான் அன்றைக்கு மக்கள் தொகை என்றால் அதிலே 15 கோடி பேர் பெண்கள். முத்துலட்சுமி அவர்கள் மருத்துவர் பட்டம் பெற்றபோது மருத்துவராக வேண்டாம், ஒரு இளநிலை பட்டம், ஒரு கல்லூரி பட்டம் பெற்றவர்களே எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்று எண்ணி பார்த்தால் 15 கோடி பேரில் ஒரு 150 பேர் கூட தேர்வார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே 15 கோடிக்கும் 100, 150 என்கிற எண்ணிக்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதனால் அவர்களை கணக்கிலே வைத்துக்கொண்டு பெண்கள் படிக்க தொடங்கிவிட்டார்கள் என்று நினைக்கக்கூடாது. அவர்களை விதிவிலக்காகத்தான் பார்க்க வேண்டும். எப்போது பெண்கள் படிக்க தொடங்கினார்கள் என்று கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் அது 1950களின் கடைசி அல்லது 60களின் தொடக்கமாக இருக்கலாம். 1940 வரையில் பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பப்படவில்லை. 60களிலே தான் மெல்ல மெல்ல பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்றார்கள் அல்லது அனுப்பப்பட்டார்கள். பெண்களுக்கான தனி பள்ளிக்கூடங்கள் அப்போது தான் உருவாகின. எனவே 60 என்று வைத்து கொண்டால் கூட ஒரு 50-55 ஆண்டுகளாக, ஒரு அரை நூற்றாண்டாக பெண்கள் பள்ளிக்கு போகிறார்கள் என்பது உண்மை. அதுவும் எப்படி என்றால், தொடக்கத்தில் ஒரு பள்ளி படிப்பு வரைக்கும் தான் பெண் பிள்ளைகள் அனுமதிக்கப்பட்டார்கள். இன்னமும் சரியாக சொல்வதென்றால் அவர்கள் வயதுக்கு வருகிற வரையில், பூப்படைகிற வரையிலே தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அதற்கு பிறகு பெற்றோர்கள் அஞ்சினார்கள். இனிமேல் பிள்ளைகளை அவர்கள் வயதுக்கு வந்ததற்கு பிறகு பெண்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது என்கிற எண்ணம் இருந்தது. எனவே அன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் திறந்தும் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகாமல் இருக்கிற நிலையை பார்த்துவிட்டுத்தான் தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாள் உன் அன்னை என்கிற பாடலை புரட்சி கவிஞர் எழுதுகிறார். எனவே தாயே பெண் குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு போ என்று சொல்லுகிறாள் என்பது சமூகத்தின் அடுத்த கட்ட மாற்றம். ஏனென்றால் பெண்கள் படிக்க வேண்டும் என்று தந்தையர்கள் விரும்பினால் கூட, அப்படி முற்போக்கான தந்தையர்கள் சிலர் இருந்திருக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு அச்சம் காரணமாக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வெளியில் என்று கருதிய காரணமாக அதை தடுத்திருந்த காலம் மாறி, தாய்மார்களே பிள்ளைகளை படிக்க செல்லுங்கள் என்று சொன்ன காலம் பாரதிதாசனினுடைய அந்த பாடல். அது 1963 அந்த பாடல் வருகிறது. எனவே அப்போது தொடங்கி ஒரு அரை நூற்றாண்டாக பிள்ளைகள் படிக்கிறார்கள். அதற்கு பிறகு கல்லூரிகளை அவர்கள் தொட்டார்கள். பெண்களுக்கான தனி கல்லூரிகளும் வந்தன. இப்போது ஆண்களுக்கான தனி கல்லூரி என்று எதுவும் இல்லை. இருபாலாரும் படிக்கிற கல்லூரிகள் தான். பெண்களுக்கு தனி கல்லூரிகள் இருக்கின்றன. அவையும் கூட எண்ணிக்கையிலே பெரிய அளவிலே இருக்கின்றன என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு உண்மையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் படிக்காத பெண் குழந்தைகளை நாம் பார்க்க முடியாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படிப்பு என்பது இருவருக்கும் பொதுவானது என்கிற எண்ணம் இன்றைக்கு வலுவாக வந்திருக்கிறது. பெண்கள் படிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த படிப்பு பெண்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா, ஆண்களுக்கு சமமான இடத்தை தந்திருக்கிறதா என்று கணக்கு பார்த்தால் அதை நோக்கிய பயணமாக அது இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நிறைய படித்த பெண்களும் கூட முழு உரிமை உடையவர்களாக இன்றைக்கு சமூகத்தில் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெண் சுதந்திரத்தோடு இருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் என்றால் அவையும் கூட அளவில் மிக குறைவாகவே இருக்கின்றன. எவ்வளவு படித்திருந்தாலும், எத்தனை பெரிய பணியில் அமர்ந்திருந்தாலும் இன்னமும் முழு உரிமை பெற்றவளாக, ஆணை போலவே உரிமை பெற்றவளாக, ஆண் ஒன்றும் பெண்ணுக்கு அளவுகோல் இல்லை. ஆனால் ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்லுகிற போது ஆண் அளவிற்கு உரிமை பெற்றவளாக பெண் இன்றைக்கும் சமூகத்திலே 70 விழுக்காடு 80 விழுக்காடு இல்லை என்பதுதான் உண்மை. அப்படியானால் இந்த கல்வி பயன்படவில்லையா என்றால் அது பொதுவாகவே கல்வியில் இருக்கிற ஒரு குறைபாடு. இன்றைக்கு இருக்கிற கல்வி அனைத்தும் வெறும் தேர்வை நோக்கியதாகவும், நம்முடைய நினைவாற்றலை வளர்த்து கொள்ளத்தக்கதாகவும், பொது அறிவை உள்வாங்கிக் கொள்ளத்தக்கதாகவும் இருக்கிறது என்பது உண்மைதான். என்றாலும் ஒரு சமூக முற்போக்கு எண்ணங்களை விதைக்கிற பாடத்திட்டங்கள் இன்றைக்கும் நம்மிடத்திலே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையினால் இந்த கல்வி என்பது ஒரு புதிய எண்ணங்களை, புதிய பாதையை வகுத்து தருகிற கல்வியாக இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற பாதையில் போவதற்கான வழிகாட்டுகிற கல்வியாகத்தான் இருக்கிறது.
இந்த கல்வி திட்டம் பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் கூட பல முன்னேற்றங்களை கொண்டு வரவில்லை என்றாலும் திரும்ப திரும்ப பெண் என்கிறவள் அடங்கி போக வேண்டியவள், பெண் என்கிறவள் எப்போதும் பணிவாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அடக்கம்தான் பெண்ணுக்கு சிறந்தது, கற்பு நிலை என்பதை அவள் கடைசி வரையில் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பன போன்ற செய்திகள்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லப்படுகின்றன. சங்ககாலத்து இலக்கியங்களிலே இருந்து பார்த்தால் இன்றைக்கு வரைக்கும் ஆணை பற்றி பேசுகிற போது அவனுடைய வீரம் பேசப்படுகிறது, அவனுடைய வள்ளல் தன்மை பேசப்படுகிறது, அவனுடைய துணிவு பேசப்படுகிறது. ஆனால் பெண்ணை பொறுத்த அளவு அவளுடைய அழகும் கற்பும் மட்டும்தான் பேசப்படுகின்றன. அழகாயிருப்பதால் அது ஆண்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறதே தவிர பெண்களுக்கு அவள் அறிவாளியாக இருக்கிறாள், அவள் கருணை உடையவளாக இருக்கிறாள், அவள் வள்ளல் தன்மை கொண்டவளாக இருக்கிறாள், அவள் அறம் தவறாமல் நடக்கிறவளாக இருக்கிறாள் என்பன போன்ற செய்திகள் தான் பெண் உலகுக்கு பெருமை தரும். ஆகையினால் இந்த கல்வி என்பது வீட்டுக்குள் பூட்டப்பட்டிருந்த பெண்களை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறது என்பது சரிதான். ஆனால் வெளியிலே வந்திருக்கிற பெண்களுக்கும் கூட எல்லா உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்ததை விட இன்றைக்கு பெண்களின் நிலை வெகுவாக முன்னேறி இருக்கிறது. ஆனால் இன்னமும் கூட நாம் செல்ல வேண்டிய தொலைவு மிக கூடுதலாக இருக்கிறது என்பதை கணக்கிலே கொள்ள வேண்டும். நாம் வாழும் சமூகத்தில் நாளுக்கு நாள் அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் பெருகிக் கொண்டே வருகின்றது. எனவே இன்றைய பகுதியில் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னால் இன்றைக்கி வந்து மார்ச் 8ஆம் நாள் சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடுறோம். அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட் சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ, ஒரு ஹார்ட் டிஸ்கோ, ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட்டு, இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது ரொம்ப 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப் வந்து பாசிட்டிவ் தான்,
ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி MBA அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆன் அண்ட் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இதே இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 years நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அது எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது நமக்கு விமன் இப்போ இன்றைக்கி வந்து பெண்கள் தினம், பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே நம்ம பெண்களும் அதுக்கு இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது. அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6,000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு. ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது நிறையா. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 64 கிலோபைட் 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 பேர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோடய பேர், இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்பிளமெண்ட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஷின் மார்க், இதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி RA அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு $1 போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம். பட் 4 பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்.
நன்றி. மனிதர்கள் தெரிந்தே செய்யும் சிறு சிறு தவறுகள் மூலம் இயற்கை சூழல் எவ்வாறு பாதிப்புக்கு உள்ளாகின்றது என்பதை பற்றியும் அவற்றை நாம் எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலிவா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். ஒரு சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றத்தை அளவிடுகிற அல்லது அந்த மாற்றத்தை பற்றி கணக்கிடுகிற ஒரு முறை இன்று வரை ஒரு சவாலாகவே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைந்திருக்கிறது என்பதை நாம் எளிதாக தெரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிற பொழுது அதற்கு ஏற்ற சில திட்டங்களை தீட்டுவதற்கும் அல்லது சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற அந்த சீர்கேற்றத்திற்கு காரணியாக இருக்கிற விஷயங்களை ஒதுக்கி விடுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு தரப்படுகிறது. ஆனால் பல நேரங்களில் சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற அந்த மாற்றம், அதுவும் குறிப்பாக எதிர்மறையான மாற்றம் நமக்கு பல ஆண்டுகள் கழித்து தான் தெரிகிறது. அதனால்தான் பல நேரங்களில் நம்முடைய சுற்றுப்புற சீர்கேடு, அதனுடைய தன்மை ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்கு பல வருடங்கள் ஓடி அதற்குள் அந்த சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கிற முயற்சியில் கூட நாம் பல ஆண்டுகள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு அதிகமான ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே வேளையில் அந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடாக நமக்கு பல அறிவும் தொழில்நுட்பங்களும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற சிறு சிறு மாற்றத்தை நாம் துல்லியமாக கணக்கிடுகிற அந்த முறை நமக்கு, அந்த அறிவு நமக்கு இருக்கிற பொழுது நம் சுற்றுச்சூழலை வெகுவாக அதிகமாக பாதுகாத்து கொள்கிற வாய்ப்பு நம் கையில் தரப்படுகிறது. அதனால்தான் பல நூற்றாண்டுகள் கடந்து சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அறிவும் தொழில்நுட்பமும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை குறிப்பிடுகிற வகையில்தான் பயோ இண்டிகேட்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு முறை, பயோ மார்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு முறை, குறியீட்டு காரணிகளாக இவை நமக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்தால் கூட, ஆனால் இன்றைக்கு வருகிற அந்த ஆராய்ச்சியினுடைய பல நன்மைகள் இன்றைக்கு நமக்கு புதியதாக புதுமையாக இருந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் இயற்கையில் ஏற்படுகிற அந்த மாற்றத்தை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு உதாரணமாக ஒரு நீர்நிலை சரியாக இல்லை என்பதோ அல்லது இந்த நீர்நிலையினுடைய தன்மை சிறப்பாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை கணக்கிடுகிற வகையில் இன்றைக்கு நீரினுடைய தன்மையை அளவிடுவதற்கு இன்றைக்கு குறியீடுகள் இருக்கிறது. முதலாவதாக அந்த நீரினுடைய தன்மையை வைத்தே நாம் சொல்லிவிடலாம். அதனுடைய கலர் என்று சொல்வார்களே, அதனுடைய நிறத்தை அடிப்படையாக வைத்தே இந்த நீர் நல்ல நீரா அல்லது மாசு படிந்த நீரா என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று ஒரு தண்ணீரினுடைய நிலைமையை ஆராய்ந்து கொள்வதற்கு ஒரு 5 குறியீடுகள், உதாரணமாக அதில் இருக்கிற ஆக்சிஜன் அல்லது அதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் pH என்று சொல்லப்படுகிற அதனுடைய அமிலத்தன்மை, காரத்தன்மை, இதையெல்லாம் வைத்து ஒரு 4 காரணிகளை வைத்து அதை அளவிட்டு நாம் சொல்லிவிடலாம் இந்த தண்ணீர் சிறப்பான முறையில் இருக்கிறதா இல்லையா என்பது. இந்த 4 காரணிகளை வைத்து நாம் இந்த நீரினுடைய நிலவரத்தை நாம் புரிந்து கொள்கிற பொழுது அத்தகைய மாசுக்கள் அந்த நீரில் படாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் அந்த நீர் பல மாசுகளை உள்ளடக்கி நாளடைவில் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். இதுதான் வித்தியாசம். ஆனால் இன்றைக்கு வருகிற அந்த தொழில்நுட்பங்களை வைத்து நாம் எளிதாக புரிந்து கொள்கிறோம்.
அதோடு சில நேரங்களில் சில விலங்குகள், இன்னும் சொல்ல போனவென்றால் ஈ என்று சொல்கிறோம், அல்லது கொசுக்கள் இருக்கிற இடங்களையும் நமக்கு தெரியும். அவை ஈக்களாக இருக்கலாம், அல்லது கொசுக்களாக இருக்கலாம். அவை வளர்கிற இடம் எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது சில நேரங்களில் நீர் தேக்கத்தில் இருக்கலாம், அல்லது மாசு படிந்த, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சாக்கடையில் இருக்கக்கூடிய அளவிற்கு அங்கே கொசுக்கள் வளரக்கூடிய ஒரு நிலை ஆரம்பிக்கிற பொழுதே நாம் தெரிந்து கொள்கிற பொழுதே அந்த நீர்நிலைகளை காப்பாற்றக்கூடிய அறிவு நமக்கு வந்து விடுகிறது. ஆனால்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த இயற்கையினுடைய அந்த சூழலை நாம் சற்று கவனித்து அதனுடைய மாற்றங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்கிற அந்த முறை தான் இந்த பயோ இண்டிகேட்டர், அந்த பயோ மார்க்கர் என்று. அதுபோன்று இன்று கூட சில தாவரங்களை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100 தாவரங்கள் இருக்கிறது என்றால் 1 அல்லது 2 தாவரங்களுடைய அதனுடைய அமைப்பில் சில மாற்றங்கள் வரும். அதை சரியாக கணக்கிடுகிற பொழுது அங்கே ஏதோ ஒரு மாசு, காற்று ஆல் பல சூழல்கள், நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் அங்கே வருகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக 1 அல்லது 2 தாவரங்கள் வாடி சில நேரங்களில் அதனுடைய நிறம் மாறி இருக்கும். அதை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த சுற்றுச்சூழல் உகந்ததாக இல்லை என்பதை தெரிந்து கொள்கிற பொழுது உடனே ஆராய்ச்சியின் மூலம் அங்கே ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றத்தை கணக்கிடுகிற பொழுது, அதை தடுத்து நிறுத்துகிற பொழுது நிச்சயமாக அந்த வனங்கள் அங்கே இருக்கிற வனங்களை எளிதாக பாதுகாத்து கொள்ள நம்மளால் முடியும். இது ஒரு புறம். எப்பொழுதுமே சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது நம்மளையும் பாதிக்கும் என்பதையும் நான் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறோம். எந்த அளவிற்கு சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கிறதோ அதுபோன்று நம்முடைய உடல் நலமும் சுத்தமாகவோ அல்லது நோயற்றோ இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இத்தகைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சில சூழ்நிலையில் நம் உடம்பில் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பால் ஏற்படுகிற அந்த மாற்றங்கள் நம்முடைய உடம்பையும் பாதிக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் பயோ மார்க்கர் என்று சொல்லப்படுகிற சில குறியீடுகள் இன்று தரப்படுகிறது. உதாரணமாக, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த மனிதனுடைய உடலில் இருக்கிற இரத்தத்தை எடுத்து பரிசோதிக்கிற பொழுது அதில் சில குறியீடுகளாக நமக்கு சில செய்திகள் வருகிறது. உதாரணமாக, சில நேரங்களில் வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கையோ அல்லது சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தே நாம் துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் உடல்நிலையில் ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் ஒரு மருத்துவரிடம் செல்கிற பொழுது, நோய்பட்டு செல்கிற பொழுது இரத்தத்தை பரிசோதிக்கிற முறை வந்ததே அதை பொறுத்து தான். அதுபோன்று காய்ச்சல் வருகிறது என்று வைத்துக்கொள்ளும். இந்த காய்ச்சல் என்பதே ஒரு சூழல், நம்முடைய உடல்நிலையில் வெப்பம் அதிகமாக தெரிகிற பொழுது காய்ச்சல் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு குறியீடு. இந்த பயோ மார்க்கர் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் நம்முடைய உடம்பில் அதிகமாக வெப்பம் உருவாதனுடைய தன்மையே நம் காய்ச்சல் வந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிற, உடல்நிலையில் ஏற்படுகிற மாற்றம் அதை சுட்டி காட்டுகிறது. அதுபோன்று ஒரு மனிதனுடைய இரத்தத்தில் அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறது என்று ஒரு குறியீடு நமக்கு வருகிற பொழுது, அல்லது ஆரம்ப நிலையில் என்று நமக்கு தெரிகிற பொழுது, நாம் எடுக்கிற அந்த முன்முயற்சி இதய கோளாறிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழிவகுக்கிறது. இதில் முக்கியமாக தெரிந்து கொள்வது என்னவென்றால், அந்த இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் என்று சொல்லப்படுகிற அந்த கொழுப்பினுடைய தன்மையை கணக்கிடுகிற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது, நம்முடைய உடல்நிலையை, நம்முடைய அந்த கொழுப்பை குறைத்து கொள்ளவில்லை என்றால் இதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு வருகிறது என்பது குறியீடாக நமக்கு தெரிகிறது. இதுபோன்று பல உதாரணங்களை நாம் சொன்னால் கூட, ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றத்தை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு குறியீடுகள் இருக்கிறது.
அதனால் நம்முடைய உடல் நலத்திற்கு ஏற்படுகிற தீய விளைவுகளை சுட்டிக்காட்டுகிற அந்த காரணிகள், இந்த பயோமார்க்கர் என்று சொல்லப்படுகிற அந்த காரணிகளும் இருக்கிறது. இவற்றை இரண்டையும் தெளிவாக புரிந்து கொள்கிற பொழுது சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைத்துக்கொள்ளலாம், அதன் மூலம் நம்முடைய உடல் நலத்தையும் பேணலாம் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிற பொழுது அந்த காரணிகளை பற்றிய தெரிந்து கொள்கிற அறிவும் அதனுடைய தொழில்நுட்பமும் நமக்கு இன்றைக்கு ஒரு பாடமாகவே தேவைப்படுகிறது. அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழலையும் உடல் நலத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம்.